Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை. இந்த கால நேரத்தில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்க பண்ணுவாராக. கடந்த வாரத்தில் தேவனை நாம் எப்படி உயர்த்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை எப்படி போற்ற வேண்டும், அவரை எப்படி புகழ வேண்டும் என்று நாம் அறிந்தோம். ஆலயத்திற்கு வருவதே அவரை நாம் உயர்த்துவதற்காக, அவரை பாராட்டுவதற்காக, அவருக்கு நாம் நன்றி செலுத்துவதற்காக நாம் வருகிறோம். இந்த வாரத்தில் அதை தொடர்ந்து ஒரு கிறிஸ்தவனுடைய நாவு 4 காரியங்களுக்கு கிறிஸ்தவனுடைய நாவு பயன்பட வேண்டும். அதை தவிர நம்முடைய நாவை வேறு விதமாக நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு பிரச்சனை, இல்லை என்றால் உங்களோடு இருக்கிறவர்களுக்கு பிரச்சனை, இல்லை என்றால் கர்த்தருக்கு பிரச்சனை, அதுவும் இல்லை என்றால் தேவ நாமத்திற்கு பிரச்சனையாகும். ஒரு பரிசுத்த நம்முடைய நாவுகள் எல்லாம் ஒரு பரிசுத்தவான்களுடைய நாவாக மாற வேண்டும். நம்முடைய வாய்கள் எல்லாம் ஒரு பரிசுத்தவான்களுடைய வாய்களாக மாற வேண்டும். ஏனென்றால் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் பாருங்கள், வாசிக்கிறேன். 17வது வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 66:17. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். இந்த இடத்துல நம்முடைய நாவை 2 காரியத்திற்கு சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறான். ஒன்று, அவரை நோக்கி ஜெபிப்பதற்கு தன்னுடைய நாவை பயன்படுத்துகிறான். இனி ஒன்று, அவரை புகழுவதற்காக, அவரை பாராட்டுவதற்காக, இயேசுவை உயர்த்துவதற்காக, துதி பலிகளை ஏறெடுப்பதற்காக, அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக தன்னுடைய நாவை சங்கீதக்காரனாகிய தாவீது பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 1 நாளாகமம் 16 526வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 526வது பக்கம், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் கவனிக்கிறேன். பாருங்கள், ஒரு 3 வசனங்களை வாசிக்கிறேன். 23, 24, 25 எல்லாரும் என் கூட சேர்ந்து வாசிங்கள். பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பையும் சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஆமென். இந்த இடத்தில் நீங்க பார்த்தா சங்கீதக்காரன் சொல்ற, நம்முடைய நாவினாலே அவரை துதிக்க வேண்டும். நம்முடைய நாவினாலே அவரை பற்றி, அவர் செய்த நல்ல காரியங்களை பற்றி சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். நம்முடைய நாவினாலே நமக்காக, தேசத்திற்காக, தேவ மனிதர்களுக்காக, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நம்முடைய நாவை ஜெபிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். நம்முடைய நாவை துதிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். நம்முடைய நாவை ஜெபிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். நம்முடைய நாவை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். நம்முடைய நாவை இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு நம்முடைய நாவை பயன்படுத்த வேண்டும். அதை தொடர்ந்து சங்கீதக்காரன்
34 அந்த அதிகாரத்தில் 34 36 வசனங்கள் வரை கவனிக்கும்படி கேட்கிறேன். வாசியுங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கேயும் பாருங்கள், துதியுங்கள். வாயினாலே நடத்தக்கூடிய காரியம். வாயை நீங்க கவனமா பயன்படுத்துறீங்கன்னா நிறைய காரியத்திலிருந்து நீங்க சீக்கிரமா விடுதலை ஆயிடலாம். நிறைய காரியங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்ய ஆரம்பிச்சிடுவார். உங்களால யாருக்கும், உங்க நாவினால, உங்க வாயினால, உங்க வார்த்தையினால யாருக்கும் பாதிப்பு வராது. தேவ கோபம் நம்மேல வராது. நீங்கள் நாவை வேறு விதமாய் பயன்படுத்தினால் உங்களை அவர்கள் வேறு விதமாக பயன்படுத்துவார்கள். வேதம் சொல்லுகிறது, நீ எதை செய்கிறாயோ அது உனக்கு. சொல்லுங்க வாய் திறந்து. இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏனோ தானோன்னு நம்ம பேசிட்டு போறதுக்காக தெய்வம் அழைக்கலை. அப்ப அங்க அவர் சொல்லும் போது கர்த்தரை துதியுங்கள். துதியுங்கள் எதனால துதிப்போம்? வாயை பயன்படுத்துவோம் துதிப்பதற்கு. வாயை பயன்படுத்துறீங்களா? அதனால தான் ஆலயத்துக்கு வரும்போது சொல்றது, நல்ல கர்த்தரை பாடுங்க, நல்லா துதியுங்க, நல்ல ஆராதனை செய்யுங்க. உங்க கைகள் மூலமா கர்த்தரை உயர்த்துங்க, உங்க நாவு மூலமா கர்த்தரை உயர்த்துங்க. பாடல் தெரியலன்னா நல்ல பாடலை பார்த்து பாடுங்க, கைகளை தட்டி பாடுங்க. ஐயா, பரவசம், விடுதலை, முன்னேற்றம் ஒரு போதகர் மூலமா உங்களுக்கு வராது, இனி ஒரு நபர் மூலமா வராது. நீங்க தான் அதை தேவன் வைத்திருக்கிற ஒழுங்குகளுக்குள்ள கொண்டு வரும்போது தான் அந்த ஆராதனை உங்களுக்கு பயனுள்ள ஆராதனையா இருக்கும். இல்லைன்னா யாரையோ குறை சொல்லுவீங்க, எதையோ நொந்து கொண்டு போவீங்க. இன்னைக்கு ஆராதனை ஒன்று திருப்தியா இல்லைங்க. இல்லைன்னு சொன்னா பாஸ்டர் இன்னைக்கு நல்லாவே பிரசங்கம், நீங்க நல்லா இல்லை, அதனால எல்லாமே நல்லா இல்லை. சொல்லுங்க, வாய்த்து அந்த உண்மையா சொல்லுங்க. நான் நல்லா இல்லை, அதனால எல்லாமே நல்லா இல்லை. நான் நல்லாயிட்டா எல்லாமே நல்லாயிடும். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, எங்கள் ரட்சிப்பின் தேவனே. இது எது தெரியுமா? எங்கள் ரட்சிப்பின் தேவனேங்கிறது ஜபம், வாயினாலே சொல்லுகிற ஜபம். அப்ப வாயை பயன்படுத்துகிறோமா ஜபத்துக்கு? எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி. பாருங்க, அது வாயினால உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். 36வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி, ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி, இந்த சைடு ஆண்கள் ஜனங்கள் எல்லாரும், பெண்கள் எல்லாரும், ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி, இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர். ஏனென்றால் நம்முடைய தேவன் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். அப்படியானால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்முடைய நாவை 4 காரியங்களுக்கு பயன்படுத்த நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு உங்கள் நாவை பயன்படுத்துங்கள். தேவனை துதித்து பாராட்ட உங்கள் நாவை பயன்படுத்துங்கள். இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல உங்கள் நாவை பயன்படுத்துங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்க உங்கள் நாவை பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கு எந்த இடையூறு ஏற்படாது. இந்த காரியம் நல்ல காரியம், இதை தேவனும் பாராட்டுவார். இதை செய்கிற உங்களையும் மற்றவர்கள் பாராட்டுவாங்க. நீங்க சொல்லுகிற இந்த வார்த்தையினால யாருக்கும் பாதிப்போ மன அழுத்தமோ வேதனையோ உண்டாகாது. நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நம்முடைய நாவுகளை நாம் பயன்படுத்த வேண்டாம். அதனால்தான் சங்கீதக்காரர், என் நாவினால் உம்மை நான் புகழுவேன், என் நாவினால் உம்மை புகழுவேன். இன்னைக்கு இந்த 4 காரியம். ஒன்று ஜெபம்னு சொன்னேன்.
இனி ஒன்று சுவிசேஷம்னு சொன்னேன், இனி ஒன்று இயேசுவை பற்றி பேசணும்னு சொன்னேன், இனி ஒன்று துதிக்கணும்னு சொன்னேன். இந்த 4 காரியத்தில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், ஆண்டவரை உயர்த்துகிற, பாராட்டுகிற, துதிக்கிற, ஸ்தோத்திரம் பண்ணுகிற காரியத்தை பற்றி மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை நாம் சரியாக நம்ம வீட்டில் செய்தால், சபை கூடி வருகிற நேரத்தில் செய்தால், அல்லது உங்களுடைய மன கஷ்டத்தில் நீங்கள் அதை செய்தால், பலவிதமான வேதனையான அனுபவங்களை சந்திக்கும் போது நீங்கள் அதை செய்தால், கட்டாயம் அதனால் உங்களுக்கு பெரிய பிரதிபலனும் ஆசீர்வாதமும் உண்டாகும். அதற்கு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் கவனித்தால், யோசபாத் என்கிற ராஜாவிற்கு விரோதமாக எதிரி நாட்டின ராஜாக்கள் எழும்பி யோசபாத்தையும் அவனுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனுடைய இராணுவத்தையும் அவனுடைய நாட்டிலே ஒரு பொருள் சேதத்தை உண்டாக்குவதற்காக பல எதிரி நாட்டினர் எழும்பி வந்து யுத்தத்திற்கு வருகிறார்கள், சண்டைக்கு வருகிறார்கள். இது யோசபாத் ஒரு தேவனுடைய நல்ல பக்தி உள்ள ஒரு மனிதன். வேதாகமத்தில் கடவுளுக்கு பிரியமில்லாத அசுத்த பாவத்தில் வாழ்ந்த ராஜாக்களும் இருக்கிறார்கள், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்த ராஜாக்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் 2 விதமான மக்கள் இப்படி இருப்பார்கள். சபைக்குள்ளேயும் 2 விதமான மக்கள் இருப்பார்கள். நீங்கள் எதற்காக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக, தேவன் நம்மை வாழ வைப்பதற்காக, தேவன் நம்மை உயர்த்துவதற்காக, நம்முடைய வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் அடைவதற்காக வாழ்கிற மக்களாக நாம் இருக்க முதலாவது நாமே தீர்மானம் பண்ணணும். நான் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன், என் குடும்பம் நல்ல நிலைமையில வாழ நான் ஆசைப்படுறேன், என் பிள்ளைகளை நான் உயர்த்தணும், எனக்கு ஏதோ ஒரு வசதி குறைவு அது சரியாகணும், இருந்த நிலைமையிலேயே நான் சாகு வரை இருந்துட்டு போயிடக்கூடாது. இயேசுநாதர் இப்ப வந்தா ஒரு ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்காமலேயே நான் போயிடக்கூடாது. பூமியில எந்தெந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரிப்பாய், நீ அனுபவிப்பாய், நீ பெற்றுக்கொள்ளுவாய், நீ ஆண்டு கொள்ளுவாய் என்று சொன்னாரோ அவைகளையெல்லாம் நான் பெற்று இந்த பூமியில மற்றவர்களுக்கு முன்னாலே என் தெய்வம் உயர்ந்தவர், அவர்தான் என்னை இவ்வளவு தூரம் ஆசீர்வதித்தார் என்று மற்றவர்கள் சொல்லுகிற அளவிற்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் முதலாவது நீங்கள் உங்கள் மனதிலே அப்படிப்பட்ட எண்ணம் ஓடினால் மாத்திரமே தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்க எதை பற்றியும் கண்டுக்கிற மாட்டேன், எதையுமே செய்ய மாட்டேன், அமைதியா வருவேன், அமைதியா உட்கார்ந்துட்டு போவேன்னா அவரும் அமைதியா உட்கார்ந்துட்டு அவரும் போயிடுவார். நீ ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது உனக்கு கிடைக்கும். விருப்பம் இல்லாத எந்த நபருக்கும் தேவன் வலியே வந்து உதவி செய்கிற தேவன் அல்ல. எந்த தேவனும் நாமே இருக்கிறோம். ஒரு மனுஷன் நம்மகிட்ட வந்து அவங்க வேதனையை கஷ்டத்தை அவங்களுடைய காரியத்தை உண்மை மனதோடு பகிர்ந்து கொண்டாதான் அவங்களுடைய காரியத்தில் நாம் தலையிடுவோம். இல்லைன்னா நம்மகிட்டயே சொல்லலை, நம்மளை ஒரு பொருட்டாவும் எண்ணலை, அவங்களால முடியும்னு நினைக்கிறாங்க, அது அவங்க பாடு. நம்ம எதுக்கு வம்ப தூக்கி தலையில் போடணும், பாம்பை தூக்கி எதுக்கு நம்ம இடுப்பில் கட்டணும்? ஹலோ, இங்கே தான் இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம்
தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் விரும்ப வேண்டும். ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர வல்லவர். அந்த ஆசீர்வாதங்கள் நாம் தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை மூலம், பக்தியின் மூலம், பரிசுத்தமான ஜீவியத்தின் மூலம், வேத வைத்திருக்கிற ஒழுங்குகளின் மூலம் நாம் வாழ ஆரம்பிக்கிற நேரத்தில் தகுதியற்று நாம் இருந்தாலும் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாதவைகளில் நமக்கு உதவி செய்கிறவர் தேவன். என் அன்பு, அப்படியானால் இந்த யோசபாத் ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு நீதிமான், நல்ல ஒரு தேவனுடைய மனிதன். யாரிடத்திலும் அவன் வம்புக்கு போகவில்லை. ஆனால் எதிரிகள் அவன் நாட்டை வந்து சூறிடுவதற்காக, அவனுடைய நாட்டில் இருக்கிற ஊற்று கண்களை எல்லாம் அடைப்பதற்காக, அவனுடைய குதிரை இராணுவங்கள் எல்லாம் அழித்து கொல்லுவதற்காக, அவனுக்கு தேவன் தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு போவதற்காக யோசபாத்துக்கு விரோதமாக பல ராஜாக்கள் வருகிறார்கள். அதை நீங்கள் 20ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்படுகிற நேரத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே தேவ ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இறங்கி வருகிறார். அந்த தேவ ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இறங்கி வந்தவுடனே ஒரு வழியை காட்டுகிறார். என்ன வழி சொல்லுகிறார் பாருங்கள். வேத வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். 20வது வசனம், 21வது வசனம், 22வது வசனத்தை பாருங்கள். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, யார் வாசிக்க வேண்டாம், பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வெட்டுண்டு விழுந்தார்கள். 26வது வசனத்தை கவனிச்சிருங்க. 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆசீர்வாதமாக இருக்கவும், தேவன் நம் மூலமாய் மகிமைப்படவும், தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாய் வளரவும், நம்முடைய நாவை தேவ காரியத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று முதலாவது சொன்னேன். அதிலே முதலாவது காரியம், கர்த்தர் உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களில் இருந்து மீண்டு வந்திருக்கிறீர்கள். எவ்வளோ கண்ணீரின் அனுபவங்கள், மரண பள்ளத்தாக்கின் அனுபவங்கள், வியாதியினுடைய உச்ச கட்டங்கள், பல எதிராளிகளால் வந்த தீவினைகள், குடும்பத்தில் வந்த குழப்பங்கள், பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள், பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட சில கொடுமைகள். ஆனால் இவைகள் எல்லாவற்றின் நடுவிலும் தேவன் உங்களை இதுவரை பாதுகாத்து இங்கே உங்களை கொண்டு வந்து வைத்தாரை பார்த்தீர்களா? அதற்காக அவரை மகிமைப்படுத்த வேண்டும்.
அவரை துதிக்க வேண்டும், அவரை பாட வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும். இங்கே ஒரு பெரிய ராணுவம் வந்திருக்கிறது. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய ராணுவம் வந்து நிற்கிறது. அவன் தன்னுடைய ராணுவத்தை அனுப்பவில்லை, தன்னுடைய யுத்த கருவிகளை அவன் பயன்படுத்தவில்லை, தன்னுடைய போர் வீரர்களை போருக்கு போங்கள் என்று சொல்லவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன எளிதான ஒரு வார்த்தை, ஆவியானவர் பரத்தில் இருந்து இறங்கி வந்து, ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருக்கு தோத்திரம். அங்கே இருந்த ஒரு தேவனுடைய மனிதன் 14வது வசனத்தில் இருக்கிறது, அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாலே அவன் சொன்னது, யூதா புத்திரரே, யோசபாத்தே, யோசபாத்தின் ராணுவமே, நீங்கள் கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை உங்கள் நாவினாலே உயர்த்துங்கள். அதாவது எதிரான காரியங்கள் ஏற்படும் போது நம்முடைய நாவில் பதட்டம் வரும், நம்ம வாழ்க்கையில் பயம் வரும், சந்தேகம் வரும், தடுமாற்றம் வரும். தேவன் அது எல்லாம் நமக்கு வரக்கூடாது என்பதற்காக அது ஒரு புறத்தில் வந்தாலும் நாவை தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பாடுவதற்கு என்ன செய்தார்கள்? பாடினார்கள், துதித்தார்கள், ஆராதித்தார்கள். வேதம் சொல்லுகிறது 22வது வசனத்தை, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தரும் எதிரிகளுக்கு விரோதமாக கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. துதி செய்ய தொடங்கின போதே தேவனும் தம்முடைய ஜனங்களுக்காக செயல்பட ஆரம்பித்து விட்டார். தேவன் உங்களுக்காக செயல்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் தேவனை உயர்த்துகிற துதியின் சத்தத்தோடு, தோத்திர பலியோடு, ஆராதனையின் ஆவியோடு, பாடல்களை நன்றாக கவனித்து அதனுடைய கருத்தை நன்றாக உணர்ந்து, அதில் இருந்து தேவன் என்னோடு என்ன பேசுகிறார் என்று அறிந்து, அதற்கு உங்கள் சரீரத்தையும் உங்களுடைய மனநிலையையும் உங்களுடைய சிந்தனையையும் உங்களுடைய உணர்ச்சி வசப்படுகிற உணர்ச்சிகளையும் உங்களுடைய உணர்வுகளையும் தேவனை உயர்த்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருந்தால், நான் ராத்திரியில் கேட்கிற, ஆண்டவரே நாளை ஆராதிப்பதற்கு எனக்கு அபிஷேகத்தை தார். என்னால் ஓங்கி சத்தம் போட முடியாது, ஆனால் எனக்கு சத்தத்தை தாரும், எனக்கு வேண்டிய தொண்டையை தாரும், முழங்கால் படியிட்டு உம்மை துதிக்க எனக்கு பலன் தாரும். தேவனை, இந்த ஜீவன் உம்மை தேடுவதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு இந்த ஜீவன் வல்லமையாயிருக்கட்டும். அப்படி நீங்க கேளுங்க. சனி காலையில் கிளம்பும் போதே உங்க மனசாட்சி, நீங்க வந்துகிட்டு இருந்தாலும், நடந்து வந்தாலும், பைக்கில் வந்தாலும், போர் வீலரில் வந்தாலும், உங்க மனசாட்சி சொல்லட்டும், நான் இன்னைக்கு பாடணும், நான் இன்னைக்கு இயேசுவை மகிமைப்படுத்தணும், இன்னைக்கு என்ன வார்த்தை வருதோ அந்த வார்த்தையை நான் கேட்கணும் அப்படின்னு இல்லாம, உங்களால் ஏன் பாட முடியலன்னு தெரியுமா? உங்க வாய்களை பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறார். நீங்க அதை ஒத்துக்கிறணும். இதை பாஸ்டரையா சொல்றது குற்றம் எடுத்துக்கிட்டு கூடாது. உங்க வாய்களை சாத்தானவன் கட்டி விட்டான். அவனுக்கு தெரியும், நீங்க ஆராதிக்க பழகிட்டீங்கன்னா உங்க மனசுடைய அழுத்தம் வெளியே போயிரும்னு அவனுக்கு தெரியும். அவனுடைய திட்டம் என்ன? நீங்க எப்ப பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்கணும்? முறைச்சிக்கிட்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் யார்கிட்டயோ வந்து எப்படி இருக்கணும்? உருன்னு இருக்கணும். இது அசுத்த ஆவியனுடைய வேலை. அல்லேலூயா. நீங்கள் அதை மேற்கொள்ளணும். ஒரே ஒரு வசனம் காட்டுற பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை. மார்க்குவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கொன்னவாயன், பேச முடியாத கொன்னவாயன். சபைக்குள்ள நிறைய கொன்னவாய் இருக்கு. கர்த்தருக்கு தோத்திரம். 7வது அதிகாரம் 32 இருந்து நான் வாசிக்கிறேன், 35 வரை நீங்க கவனிச்சா போதுமானது. மார்க்கு 7வது அதிகாரம்
32 35 வரை பாருங்க. எல்லாரும் கவனிங்க, இல்லாட்ட என் கூட சேர்ந்து எல்லாருமே வாசிங்க. 32. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் செவ்வையாய் செவ்வையாய். இத்தனை வேலை இயேசுநாதர் அவனுக்கு செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க. நான் ராத்திரி இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது யோசனை பண்ணேன். ஒரு மனுஷனை வாயை திறந்து பேச வைக்கிறதுக்கு இயேசுநாதர் எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு ஊழியத்தை செஞ்சிருக்கான்னு பாருங்க. கொன்னை வாய உடையவன். என்ன வாய உடையவன்? கொன்ன வாய உடையவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகலாம். 6:41 பாருங்க. கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. மார்க்கவின் புஸ்தகம் 6:41 பாருங்க. அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பெற்று அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். இங்கேயும் பாருங்க, வானத்தை தான் ஆண்டவர் அண்ணாந்து பார்க்கார். எங்க இயேசுவுக்கு அவ்வளவு மகிமையான வல்லமை இருந்தாலும் அவர் பிதாவினுடைய முகத்தை அண்ணாந்து பார்த்தார். வாயை திறந்து பேசினார். சில இடத்துல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு வாயினால சொன்னார். அன்றைக்கு இயேசுவின் காலத்தில் எப்படி இந்த 7வது அதிகாரத்தில் ஒரு கொன்னை வாயுடைய ஒரு செவிடாம, வாயு என்னது பேச முடியல, காது என்னது, இந்த 2 கோஷ்டியும் சபைக்குள்ள இருக்கீங்க. ஒன்னு காது இருந்தோம், இங்க என்ன சொல்றோம்னு கேட்கிற காது கிடையாது. இனி ஒண்ணு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தோம், வாயை திறக்காத ஊமை. சபைக்குள்ளே ஊமை வாய்கள் ஒளிவதாக சொல்லுங்க. கோஷம் போடுங்க பிரதர். சபைக்குள்ளே இருக்கிற ஊமை வாய்கள் ஒளிவதாக. உங்க காது திறந்த காதா இருக்க ஆசைப்படுறீங்களா? செவிட்டு காதா இருக்க ஆசைப்படுறீங்களா? உங்க வாய் மூடப்பட்ட ஊமை வாய்களாக இருக்க போறீங்களா? திறக்கப்பட்ட வாய்களாக இருக்க போறீங்களா? மறுபடியும் வசனத்தை வாசித்து ஜெபிக்க போறோம். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். விருப்பப்பட வேண்டும். இந்த 32வது வார்த்தை என்ன சொல்றது? முதல்ல நம்ம விரும்பணும். என் வாய் திறக்கப்பட வேண்டும். எங்க திறக்குதோ இல்லையோ, ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரை தேடுகிற இடத்தில், அவரை ஆராதிக்கிற இடத்தில், அவரை துதிக்கிற இடத்தில், அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துகிற இடத்திலே என் வாய் என் வாய் என் வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். நீங்க அதை ஒத்துக்கிறணும். ஆமா, உண்மையிலே அதுல நான் ரொம்ப வீக்கான நபராத்தான் இருக்கிறேன். எத்தனையோ காரியத்துக்கு என் வாய எவ்வளவோ நேரம் யாரையோ பற்றி பேசி தேவையில்லாத பேசி கடைசியில் அத்தனை சாபமும் என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. நான் தெரியாமலேயே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு எங்க அப்பா இயேசுவை நான் பாட ஆரம்பிப்பேன். எங்க அப்பா இயேசுவை நான் பாராட்ட ஆரம்பிப்பேன். எங்க அப்பா இயேசுவை நான் துதிக்க ஆரம்பிப்பேன்.
எங்க அப்பா இயேசுவை நான் புகழ ஆரம்பிப்பேன். எங்க அப்பா இயேசுவை என் வார்த்தையின் மூலமா உயர்த்துவேன். நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். நாவின் கட்டுகள். ஒருவேளை நீங்க நல்லா துதிக்கிற நபராக இருந்தா, ஆண்டவரை நீர் விரும்புகிற அளவிற்கு நான் துதிக்கிறதுக்கு என்னுடைய நாவின் கட்டுகளை அறுக்க வேண்டும். எப்படி அறுக்க முடியும்? நீங்கள் வாயை திறந்தால் தான், வாயினாலே கேட்டால் தான், வாயினாலே பேசினால் தான் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படும் போது உங்கள் காதுகள் தேவ வார்த்தையை தெளிவாய் கேட்கும். உங்களுடைய காதுகள் தேவ வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ளும். உங்களுடைய காதுகள் தேவன் பேசுகிறார், இது கர்த்தர் எனக்காகத்தான் பேசுகிறார் என்கிற ஒரு தாழ்மையான இதயம் உண்டாகும். இயேசு உங்களை தனியே அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். உங்கள் ஹல்லேலூயா காதுகளிலே அவருடைய விரலை வைக்க விரும்புகிறார். உங்கள் நாவிலே அவருடைய விரலை வைக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வானத்தை உங்களுக்காக அண்ணாந்து பார்க்க விரும்புகிறார். எப்பத்தா 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 என்று ஒரு பேச்சு பெருமூச்சு விடுகிறார். பெருமூச்சு எப்பத்தா என்றால் ஆமென், திறக்கப்படுவாயாக, திறக்கப்படுவாயாக. இப்ப நீங்க ஒரு நிமிஷம் வாயை திறந்து கர்த்தரை எப்படியெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமோ? ஏன் சத்தத்தை பார்க்காதங்க, எப்படியெல்லாம் மகிமைப்படுத்த முடியுமோ எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா. அப்பா பாடி துதிக்க தொடங்கின போது நீங்க எங்களுக்கு கிரியை செய்ய நீங்களும் தொடங்கினீங்களே. நீங்க தொடங்கினீங்களே. யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவரை பாடி துதித்து ஜெயம் எடுத்தது போல ஆண்டவரை பாடுகிற இருதயத்தை கேளுங்க. வாய் திறந்து கேளுங்க. நான் பாடணும், நான் துதிக்கணும், நான் ஆராதிக்கணும், நான் கையை தட்டணும், நான் ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவனே நல்லா நல்லா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண. யாரும் அமைதியா இருக்கக்கூடாது, யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. நல்ல வாயை திறந்து கேளு. ரபாபா இப்போ ஒரு துதியின் ஆவியை அனுப்புவார். இப்போ ஒரு துதியின் ஆவியை அனுப்புவார். இப்பொழுது ஒரு துதியின் ஆவியை அனுப்புவார். ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா கரபா டரரா. துதிக்கிறதை நிறுத்தக்கூடாது, துதிக்கிறதை நிறுத்தக்கூடாது. ஏன் சத்தத்தை கேட்க வேண்டாம், ஏன் சத்தத்தை கேட்க வேண்டாம். ஹல்லேலூயா. இயேசுவே பாடி துதித்தார்கள். எல்லா பிரச்சனைகளும் மாறினது. பாடி துதித்தார்கள். எல்லா எதிரான காரியங்கள் மாறினது. பாடி துதித்தார்கள். நாவின் கட்டுகள் அறுந்தது. பாடி துதித்தார்கள். வேத வசனத்தை தெளிவாய் புரிய முடிந்தது. ஆமென். நீங்கள் அவரை உயர்த்தும் போது தேவன் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிப்பார்.